வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜேன் ஆஸ்டன் எழுதின பர்சுவேஷன் இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த நாவல் தான் ஜேன் ஆஸ்டன் கடைசியாக எழுதினது. இதை 1817 டிசம்பர் 20 அவங்க ஏற்கனவே முடித்து வச்சுருந்த நார்த்தாங்கர் ஆபின்ற நாவலோடு சேர்த்து அவங்க இறந்த 6 மாதம் கழித்து இதை பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த கதை ரொம்ப பிரபலமான கதை. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் அவங்க கதைகளை கூட எழுதியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் கிட்டத்தட்ட 4 டெலிவிஷன் ஷோஸாக அது வந்திருக்கு. தேட்டரில் ப்ரொடக்ஷன்ஸாக இருந்திருக்கு, ரேடியோவில் ப்ராட்காஸ்டாக இருக்குது. நிறைய லிட்ரரி ஒர்க்ஸ் இதை பேஸ் பண்ணியும் வந்திருக்கு. கதையோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆனி எலியட்டை பார்க்குறோம். இவங்களுக்கு இப்போ 27 வயசு. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் ஃப்ரெட்ரிக் வென்ட்வர்த் ஒருத்தருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தது. ஆனால் அவங்க அதை வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஏன்னா அப்போ ஆனி எலியட்டுக்கு 19 வயசு தான் ஆயிருந்தது. ஃப்ரெட்ரிக் அவங்கள பார்த்த உடனே அவங்கள பிடிச்சி போய் அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சதுனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆனால் அப்போ வென்ட்வர்த் ரொம்ப இளமையாக இருந்தார். அவர் நேவல் ஆஃபீஸராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நல்ல பதவியிலலாம் அப்போ அவர் இல்லை. ஆனால் அவர் ரொம்ப புத்திசாலி, நல்ல கான்ஃபிடென்ட்டு, நல்ல பெரிய ஆளாக வரணும்னு ஒரு ஆம்பிஷன் எல்லாமே இருந்தது. ஆனால் என்னென்னா ஆனோடு கம்பேர் பண்ணும்போது வென்ட்வர்த்தோட சோஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் பொருளாதாரத்துலேயும் அவங்க பின்தங்கி தான் இருந்தாங்க இவங்களோட கம்பேர் பண்ணும்போது. அதனால் ஆனோடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாமே என்ன நினச்சாங்கன்னா, ஆனுக்கு இவர் தகுதியானவர் இல்லை. ஏன்னா ஆன் வசதியான குடும்பத்தில் இருந்தாங்க. இவ ஏன் அவளை விட பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்ததுனால நல்லது செய்கிறோன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் அதை அட்வைஸ் பண்ணாங்க. ஆனுக்கும் அவங்க சொல்ல அது சரின்னு தோணுதுனால அவங்க இல்லை, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ ஆனோடைய அப்பா பேர் சர் வால்டர் எலியட்டு, அவங்க அக்கா எலிசபெத்து. இவங்களும் என்ன நினச்சாங்கன்னா, வென்ட்வர்த் நம்மளோட குடும்பம், நம்மளது கிளெனிச் ஹால், அதாவது ஃபேமிலி எஸ்டேட் அங்கே தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பம், இவர் உனக்கு தகுதியானவர் இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணம் தான் அவங்களும் வெளிப்படுத்தினாங்க. அதே மாதிரி ஆனோட அம்மா இறந்துட்ட அப்புறம் லேடி ரசல்னு ஒருத்தங்க, அவங்க ஒரு தூரத்து சொந்தம் தான். அவங்கள ஆன் அம்மா மாதிரியே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, ஏன் அவசரப்பட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிற, நீ வேண்டாம், இந்த கல்யாணம் வேண்டாம். ஏன்னா நீ அவ்வளோ ஒரு பொருளாதாரத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு நீ ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னதுனால ஆன் இவங்களுடைய அறிவுரைலாம் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த என்கேஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சது அவங்க அப்பாவான சர் வால்ட் எலியட்டுக்கு, எலிசபெத் அவங்க அக்காவுக்கு, அப்புறம் லேடி ரசலுக்கு மட்டும்தான். வேறு யாருக்குமே இது தெரியாது. ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஆன உடனே அவங்க இந்த அட்வைஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சதுனால அவங்க கேட்டுட்டு வேணாட்டாங்க. ஆனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க பேர் மேரி. அவங்களுக்கு இது தெரியாது, ஏன்னா அப்போ அவங்க ஸ்கூலில் படிக்கிறதுக்காக வெளியில் போயிருந்தாங்க. இப்போது இவ்வளோ வருஷம் கழித்து என்ன ஆயிடுச்சுன்னா, சர் வால்டர் ரொம்ப செலவாளியாக இருந்ததுனால அவங்க குடும்பத்துக்கு பொருளாதார நெருக்கடி வந்துடுச்சு. அதனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, சரி இப்போ நம்ம இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கோம், இதை நம்ம வாடகைக்கு விட்டுட்டு பாத்துன்ற இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு கம்மி வாடகைக்கு ஒரு இடத்த எடுத்து இருந்துக்கலாம், பொருளாதாரம் சரியாயிட்டப்போ நம்ம திரும்பி இங்கே வந்துக்கலாம் அப்படின்னு. ஆனுக்கு யோசிக்கிறா, நம்மளால் போய் அந்த இடத்துல போய் அந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு. ஆனால் குடும்பமே ஒரு முடிவு எடுக்கும் போது ஆனால் ஒன்றும் சொல்ல முடியல. இப்போது மேரி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தங்க, அவங்க இப்போ சார்ல்ஸ் மஸ்க்ரோவ்ன்ற ஒருத்தரை, அவர் அப்பர் கிராஸ் ஹாலில் சேர்ந்தவங்க, ரொம்ப மரியாதையான ஒரு குடும்பம். அங்கே அவங்க கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாங்க. இப்போது ஆன் என்ன பண்ணுறாங்கன்னா, மேரியை பார்க்குறதுக்காக வராங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் எல்லாருமே ஆன்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அப்போ தான் இந்த நெப்போலியனிக் வார்லாம் முடிஞ்சிருக்கு. அந்த போர் முடிஞ்சதுனால இவங்க வீடை வாடகைக்கு விடணும்னு நினச்சாங்களே, அந்த வீட்டில் அட்மிரல் கிராஃப்ட்டும் அவர் ஒய்ஃபான சோஃபியாவும் வாடகைக்கு இருக்காங்க. இந்த சோஃபியா யாருன்னா ஃப்ரெட்ரிக்கோட தங்க. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, கேப்டன் வென்ட்வர்த், அதாவது சாதாரணமான ஆஃபீஸராக இருந்த வென்ட்வர்த் இப்போ கேப்டன் வென்ட்வர்த்தாக இருக்கார். இப்போ நிறையா பொருளாதாரத்தில் நல்லா முன்னேறிட்டார். ஏன்னா போர்லெல்லாம் அவர் திறம்பட செயல்பட்டதுனால அவருக்கு வேகமாக ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ நல்ல வசதியாகிட்டார். அவரோட தங்கையை பார்க்கறதுக்காக அவர் அங்கே வரார். அப்பர் கிராஸ் ஃபேமிலிக்கு அவர் வரும்போது திரும்பி ஆனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு அமையுது.
இப்போ இந்த மஸ்க்ரோஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது மேரி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, மேரி, சார்ல்ஸு, அப்புறம் சார்ல்ஸ்க்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஹென்ரிட்டா, லவுசா. இவங்க வந்து இந்த கிராப்ஸையும் வென்ட்வர்த்தையும் வந்து கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து பேசி பழக்கும் போது வென்ட்வர்த் வந்து நான் இப்போ திருமணம் செய்கிற மனநிலையில் தான் இருக்கேன், அதனால் எனக்கு நல்ல படியாக அமைஞ்சதுன்னா நான் பண்ணிவிடுவேன்ற மாதிரி அவருடைய இதை வந்து அவர் வெளிப்படுத்துகிறாரு. அப்போ கிராப்ஸும் முஸ்க்ரோவ்ஸும் வந்து யோசிக்கிறாங்க, யாரை இவர் கல்யாணம் பண்ணிப்பார், ஹென்ரிட்டாவையா லவுசாவையா அப்படின்லாம் அவங்க பேசிக்கிறாங்க. ஏன்னா எப்போ யார் கூட பழகுறோமோ அவங்களோட ஒரு நெருக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்கள வந்து தேர்வு செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அந்த டைமில் தான் அந்த மஸ்க்ரோஸோட கசன், அவர் வந்து சார்ல்ஸ் ஹேட்டர்னு ஒரு பேர், அவர் வந்து ஒரு இளமையான ஒரு கிளர்ஜிமேன். அவர் வந்து இப்போ வென்ட்வர்த் இல்லாத போது இவங்களோடலாம் பழகின்னு இருக்காரு. அவருக்கு வந்து ஹென்ரிட்டாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஹென்ரிட்டா வந்து வென்ட்வர்த்தோடு பேசுகிறத பார்க்கும்போது அவர் மனசு வந்து வருத்தப்படுது. ஏன்னா வந்து வென்ட்வர்த் இப்போ நல்லா வசதியான ஆள், திருமணம் செய்கிறதுக்குன்னா கரெக்டான ஒரு பேச்சுலர் மாதிரி எல்லார் கண்ணுக்கும் தெரியறதுனால ஹென்ரிட்டாவுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் மனசில் ரொம்ப கஷ்டமாயிட்டு அந்த இடத்துக்கு வரதை அவர் நிறுத்திடுறாரு. அவர் நிறுத்திட்ட அப்புறம் தான் ஹென்ரிட்டாவுக்கு தெரியுது அவங்க மனசுக்குள்ளே சார்ல்ஸ் தான் இருக்கார் அப்படின்றதுனால. அதனால் அவங்க வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி எனக்கு சார்ல்ஸை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ வந்து ஹென்ரிட்டா போயிட்டதுனால லவுசா மட்டும்தான் வென்ட்வர்த்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயின்னு இருக்கு. இப்போ ஆனோட மனசில் இன்னும் வென்ட்வர்த் இருக்கார். அதனால் அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு இவங்க வந்து லவுசாவோட அவர் பேசி பழகிட்டு இருக்காரு அப்படின்னு. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் அவங்க தங்கையை பார்க்குறதுக்கு மேரியை பார்க்குறதுக்கு அவங்க போய் தான் ஆகணும். அதனால் ஒரு வாட்டி அங்கே போகும்போதும் இல்லை, நம்மளுடைய அன்பை வந்து நம்ம வெளியில் எந்த செயல் மூலமாகவோ பார்வை மூலமாகவோ வெளிப்படுத்திடக்கூடாதுன்றதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. அப்போ தான் லவுசாவும் வென்ட்வர்த்தும் ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க வந்து ஒன்று கேட்குறாங்க. அதாவது வேண்ட கேட்கல, அவங்க காதில் வந்து விழுது. அதாவது சார்ல்ஸ் வந்து மேரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஆன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதா லவுசா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஆன் வந்து மறுத்துட்டதாகவும் ஒரு இது கேள்விப்படுறாங்க. இதை கேட்ட உடனே வென்ட்வர்த்துக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி ஆனுக்கு புரிஞ்சிடுது, முன்ன வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு வேணான்னு சொன்னதை வென்ட்வர்த் இன்னும் மறக்கலை, அதனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏற்கனவே அவன் மனசு காயப்பட்டிருக்கு, அது அவர் நினைவில் இருக்குதுன்றது ஆனுக்கு நல்லா புரிஞ்சிடுது. அதே சமயத்தில் ஆனும் மற்றவங்களும் அந்த அப்பர் கிராஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து வென்ட்வர்த்தோட சேர்ந்து ஒரு புதுசாக வந்து அந்த மற்ற ஆஃபீஸஸாக பார்க்க போகிறாங்க. அதில் 2 முக்கியமானவங்க வந்து கேப்டன் ஹார்வெல், இன்னொருத்தர் வந்து பென்விக். அவங்கெல்லாம் வந்து இந்த லைமே ரிஜஸ்ன்ற கோஸ்டல் டவுனில் இருக்காங்க. அங்கே கேப்டன் பென்விக் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். ஏன்னா அவர் வந்து திருமணம் செய்ய வேண்டிய ஒரு பொண்ணு வந்து அவங்க ஃபியான்சி வந்து இறந்துடுறாங்க. அப்போது வந்து கேப்டன் ஹார்வெலோடைய சிஸ்டரான ஃபேனி வந்து பார்த்துட்டு 2 பேருமே வந்து சொல்கிறாங்க, ஆன் வந்து ரொம்ப அந்த பேசுகிற பேச்சு, நடந்துக்கிற விதம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, மற்றவங்க மேலே ஒரு சிம்பத்தியும் இருக்குது, புரிஞ்சுக்கவும் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள ரொம்ப பாராட்டுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் கேப்டன் ஹார்வெலுக்கும் சரி ஆன்க்கும் சரி இந்த ரொமான்டிக் போயட்ஸ் இருக்காங்களே, வேர்ட்ஸ்வர்த், கீட்ஸு, ஷெல்லியெல்லாம், இவங்கள பற்றியெல்லாம் நிறைய அவங்க போயம்ஸ்லாம் படித்து அதை பற்றிலாம் பேசுகிறதுனால அவங்க 2 பேருக்குமே வந்து மியூச்சுவலாக வந்து ஒரே இன்ட்ரெஸ்ட்டும் தெரிஞ்சிடுது. அந்த இடத்துல தான் ஆன் கிட்ட வந்து மிஸ்டர் வில்லியம் எலியட், அது வந்து அவங்க கசனே தான், அவரும் வந்து ஆன் கிட்ட ரொம்ப நெருக்கமாக வந்து பழக பார்க்குறாரு. இப்போ வில்லியம் எலியட் வந்து அவரோட கசன் மாத்திரம் இல்லை, அவர் வந்து அவரோட மனைவி இழந்தவர், ஆனால் நல்ல பணக்காரர். அது மாத்திரம் இல்லாமல் கிளெஞ்ச் ஹால் வந்து அவருக்கு தான் போக போகுது, அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவருக்கு தான் போக போகுது. இதெல்லாம் தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே. அதனால் அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா வில்லியம் எலியட் வந்து ரொம்ப வருஷமாகவே இவங்களோட அவ்வளோலாம் நெருக்கமாலாம் இல்லை. ஆனாலும் வந்து அந்த முறைப்படி, அதாவது சட்டப்படி பார்த்திங்கன்னா கிளெஞ்ச் ஹால் வந்து அவருக்கு தான் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் போகும். அதனால் வந்து இப்போது அவர் வந்து சர் வால்டர் எலியட் கிட்ட பேசியிருக்காரு. ஆனால் எலிசபெத்தும் சர் வால்டர் எலியட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் மரியாதை இல்லாமல் தான் பேசினார், கொஞ்சம் சாதாரணமாக தான் நம்மளை நடத்தினார். ஏன்னா இப்போ வந்து அவங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் இறங்கி இருக்கு இல்லையா, அதனால கூட இருக்கலாம். ஆனால் பேசும்போது அவங்க மரியாதைலாம் பேசினாங்க அப்படின்ற மாதிரி ஆன் கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆன் வந்து மனசில் வாங்கிக்கிறாங்க. அதே சமயத்தில் இப்போ இறந்துட்டதுக்காக அங்கே வராங்க இல்லையா, அங்கே வரும்போது லவுசா வந்து
சொல்கிறாங்க, நான் இங்கேருந்து குதிக்க போகிறேன், நீங்கள் என்ன பிடிங்கன்னு வென்ட்வர்த் கிட்ட சொல்கிறாங்க. அது வந்து காப் சீ வால்னு பேர், கொஞ்சம் உயரத்தில் இருக்குது. நான் இங்கேருந்து குதிக்கிறேன், நீங்கள் பிடிங்கன்னு. வென்ட்வர்த் சொல்கிறார், வேண்டாம், இது வந்து கொஞ்சம் உயரம், ஏன்னா கொஞ்சம் நான் பிடிக்க தவறிட்டா கூட நீ வந்து கீழே விழுந்து உனக்கு வந்து அடிப்படலான் போது அவங்க வந்து இல்லை நான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வென்ட்வர்த்தும் அவங்கள பிடிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஆனால் அவர் தயாராகிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி அவங்க குதிச்சிட்டதுனால அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இவர் வார்ன் பண்ண மாதிரியே அவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுடுது. சாதாரணமாக இல்லை, நல்லாவே அடிபட்டுடுது. ஆனால் அதுக்குள்ளே ஆன் கடகடன் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறது என்னென்ன செய்யணுமோ ஒரு பதட்டம் இல்லாமல் செய்ய வேண்டியதை அழகாக செய்கிறாங்க. இதை பார்த்த வென்ட்வர்த்துக்கு அவங்க மேலே ரொம்ப மரியாதை வருது. ஏன்னா அந்த சூழ்நிலையில் பதட்டமாகவோ இல்லை கோவமாகவோ ஏதோ ஒரு வார்த்தை மாறாமல் என்ன செய்யணுன்றத ஒரு கூல் ஹெட்டடாக செய்கிறாங்க அப்படின்ற ஒரு மனசு, அந்த இணைப்பு இந்த பொண்ணு வந்து நல்லா மெச்சூர்டாக இருக்குது. ஏன்னா அவர் 19 வயசில் பார்த்த ஆன் தான் அவருக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ ஆனோடைய நடவடிக்கைலாம் பார்த்துட்டுருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம கொஞ்சம் லவ்ஸா வந்து நிறுத்தியிருக்கலாமோ குதிக்காமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா லவ்ஸா வந்து சொல்லிட்டு உடனே குதிச்சிட்டாங்க. அதனால் அவர் வந்து அவரால் வந்து பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ வந்து ஆனாலும் அவளுக்கு அடிபட்டதுனால அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ என்னன்னா அவருக்கு வந்து இப்போ வந்து ஆன் மேலே ஒரு நல்ல மரியாதை வருது. அதே சமயத்தில் லவ்ஸா வந்து ரொம்ப தனக்கு அடிப்படும் தெரிஞ்சும் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாலே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் அவர் அப்பப்போ போய் பார்த்துக்கிட்டு லவ்ஸாவை பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அதே சமயத்தில் அவர் மனசில் ஆன் மேலே இருந்த பழைய காதல் அப்படியே தான் இருக்குது. இப்போது வந்து லவ்ஸா வந்து கொஞ்சம் அடிபட்டதுனால அவங்க வந்து படுக்கையில் இருக்க வேண்டியிருக்கு. அதனால் அவங்க ஹார்வேல்ஸ் ஹோம்லேயே இருந்துட்டு மாதக்கணக்கில் இருந்து உடம்பை சரி பண்ணிக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. இப்போ கேப்டன் பென்விக் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து லவ்ஸாவை பார்த்துக்கிறாரு. அவர் வந்து லவ்ஸா கிட்ட வந்து பேசி அவங்களுக்கு வேண்டிய புஸ்தகங்கள்லாம் எடுத்து படித்து அவங்கள கொஞ்சம், ஏன்னா பெட்லேயே இருக்காங்க இல்லையா, அதனால அவங்கள கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ லவ்ஸாவோட ஆக்சிடெண்ட் முடிஞ்சிட்ட அப்புறம் இந்த மாதிரி ஆனப்புறம் ஆன் வந்து அங்கே வேலை முடிஞ்சிட்டதுனால திருப்பி அவங்க அப்பாவும் அவங்க அக்கா கிட்டேயும் பேத் கிட்ட வராங்க. அப்போ லேடி ரசூலும் வந்து அவங்களோட செய்கிறாங்க. இப்போது லவ்ஸா மட்டும்தான் ஹார்வெல்ஸில் இருக்காங்க. ஏன்னா உடம்பு சரியானால் தான் அவங்களால திரும்பி வர முடியும். அந்த சமயத்தில் கேப்டன் வென்ட்வர்த் வந்து அவருடைய அண்ணனான எட்வர்ட், அவர் வந்து ஷாப்ஷாயரில் இருக்கார், அங்கே போகிறாரு. அப்போது ஆன் வந்து பார்க்குறா. ஏன்னா வில்லியம் எலியட் இப்போ எப்படின்னா அவளுடைய அப்பாவையும் அக்காவையும் ரொம்ப நல்லபடியாக பேசுகிறாரு, ரொம்ப மரியாதை நடக்கிறாரு. ஏன்னா இதே வில்லியம் எலியட் தான் எங்ககிட்ட மரியாதைலாம் பேசினதா அவங்க அப்பாவும் அக்காவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நல்லபடியாக பேசுகிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எலியட் வந்து எனக்கு எலிசபெத்தை கல்யாணம் பண்ணிக்கணும், அதாவது ஆனோட அக்கா. ஏன்னா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போது வந்து அந்த இடத்துக்கு வந்து அடுத்த வாரிசாக வந்து வரப்போகிறது வில்லியம் எலியட் தான். அப்போது வந்து எலிசபெத்தை கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமாக திருப்பி அவங்களோட சொத்து அவங்கக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற எண்ணத்தையும் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்போ வில்லியமும் வந்து ஆனை பற்றியும் வந்து சொல்கிறாரு. அது வந்து எப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆன்கிட்டையும் நல்லா தான் பேசுகிறாரு, பழகுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ வந்து இது வந்து எலிசபெத் எலியட்டு, ஆன் எலியட்டு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வில்லியம் எலியட்டு, அதனால் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற பெண் வந்து அவங்களுடைய அடுத்தது நேமை வந்து மாற்றிக்கவே தேவையில்லை. இப்போ எலிசபெத் எலியட்னா எலிசபெத் எலியட்டாகவே இருக்கலாம், ஆன் எலியட்னா ஆன் எலியட்டாகவே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஆன்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ வந்து என்னுடைய அம்மா மாதிரியே தான் இருக்க, அதனால் வந்து உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து அந்த மாதிரி நினப்பு தான் வருது. அம்மானா ஜென்ரலாக வந்து வர மனைவியை வந்து அம்மா மாதிரி நம்மளை பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதையும் சொல்கிறாரு. அப்போ ஆனுக்கு வந்து சரி நம்ம வில்லியமே ஏற்றுக்கலாமா, ஏன்னா வந்து இப்போ அவங்களும் இப்போ பாத்தில் இருக்காங்களே, அப்போ வந்து இப்போ அவர் நல்லா வசதியாகவும் இருக்கார், பொருளாதாரம்லாம் சரியாக இருக்குது, போயிடலாமான்னு. ஆனாலும் ஆன் மனசில் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா வில்லியமோட பழகிற விதம் வந்து இயற்கையாக இல்லை, கொஞ்சம் வந்து ஏதோ நடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவரோட கேரக்டர் அவங்களால இப்போ ஜட்ஜ் பண்ண முடியல. அந்த சமயத்தில் அட்மிரல் கிராஃப்டும் அவர் மனைவியும் அங்கே வராங்க, பாத்துக்கு வராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்டன் பென்விக் அவர் வந்து அவங்களுக்கு புஸ்தகம்லாம் படிச்சுட்டு அவங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அன்பு மலர்ந்து இப்போ 2 பேரும் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்றதுனால அந்த நியூஸை இவங்ககிட்ட சொல்கிறாங்க. வென்ட்வர்த் வந்து அவரும் பாத்துக்கு வராரு. அங்கே வரும்போது வில்லியம் வந்து ஆன்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகிறதும் ரொம்ப மரியாதையாக இருக்கிறதும்
திருமணம் செஞ்சுக்கலாமான்ற எண்ணத்தை வந்து ஏற்படுத்துறதையும் பார்க்கும்போது அவருக்கு பொறாமையாக இருக்குது. ஆன் வந்து மிஸ்ஸஸ் ஸ்மித் வந்து அவங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. இப்போது அவங்க வந்து விடவாக இருக்காங்க. அவங்க கணவர் வந்து இறந்துட்டார். அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. அவங்கள பார்க்க போகிறாங்க. அவங்க கிட்டேருந்து தான் அவங்களுக்கு புரியுது யார் வந்து வில்லியம் எலியட் கிட்ட ஆனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினது. அது மிஸ்ஸஸ் ஸ்மித் தான். அவங்க தான் ஆனோட குணநலம்லாம் எடுத்து வில்லியம் கிட்ட சொல்லியிருக்காங்க. அங்கே வரும்போது தான் அவளுக்கு வில்லியமோட இன்னொரு பக்கமும் தெரிய வருது. அதாவது வில்லியம் வந்து ரொம்ப கால்குலேட்டிவான ஒரு பர்சன், யார் மேலேயும் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாதவன், சந்தர்ப்பவாதின்னு. ஏன்னா மிஸ்ஸஸ் ஸ்மித் வந்து இப்போ கொஞ்சம் பண நெருக்கடியில் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க கணவருடைய பணங்கள்லாம் அவங்க கொஞ்சம் வர வேண்டியிருக்கு. இந்த நிலைமையில தான் அவங்க சொல்கிறாங்க, வில்லியம் வந்து நிறையா வாட்டி என் கணவர்கிட்டேருந்து பணம்லாம் வாங்கியிருக்காரு. என் கணவர் எப்படின்னா கொஞ்சம் இலகிய மனம், கொஞ்சம் தாராள குணமும். ஆனால் அதை உபயோகப்படுத்திட்டு வில்லியம் வந்து அவர்கிட்ட நிறைய பணமே வாங்கியிருந்தார். பின்னாடி ஒரு பணக்கார பொண்ணு வந்த உடனே அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இவருடைய, அதாவது மிஸ்டர் ஸ்மித் இறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும்போது எனக்கு உதவி வேணும்னு நான் கேட்டேன். அதாவது வில்லியமுக்கு உதவி வேணும்னு சொல்லும் போதெல்லாம் என் கணவர் வந்து பணத்தை பற்றி யோசிக்காமல் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் எனக்கு உதவி வேணும், என்னுடைய கணவர் உடல்நலம் இல்லாத போது அவருக்கு உதவி வேணும் போது 2 பேருக்குமே அவர் செய்யலை. அதே சமயத்தில் மிஸ்டர் ஸ்மித் வந்து ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த உயில் படி எனக்கு வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இப்போ வந்து எனக்கும் உடம்பு சரியில்லாதனால என்னாலையும் போய் அந்த உயிலுக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாட்டெலாம் பண்ணி அந்த பணத்தை வாங்கவும் முடியல. அதே சமயத்தில் ஒரு ஆளை வந்து பணம் கொடுத்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கும் என்கிட்ட இப்போ பண வசதி இல்லை. அதனால நான் வில்லியம் கையில் போய் கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க, என் கணவர் உயில் எழுதி வச்சுருக்காரு, அந்த பணம்லாம் எனக்கு வரணும், வந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது வில்லியம் வந்து எந்த உதவியும் செய்யலை. என்னால் முடியாதுன்றதையும் ஒரு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ஆனுக்கு வந்து வில்லியமோடைய உண்மையான சுயரூபம் தெரிஞ்சிடுது. அதே சமயத்தில் மிஸ்ஸஸ் ஸ்மித் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வில்லியமுக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கின்ற எண்ணமும் இருக்குது அப்படின்றதையும் கிளியராக சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து வில்லியமுக்கு இன்னொரு எண்ணமும் இருக்குது. அதாவது சார் வால்டர் வந்து மிஸ்ஸஸ் கிளேன்னு ஒருத்தங்களை வந்து திருமணம் பார்க்க, அவங்கள வந்து இப்போ விதவையாக இருக்காங்க. அதனால் அவங்கள திருமணம் பண்ணிக்கிறேன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் வால்டர் வந்து ஆனோட அப்பா. ஆனால் அவங்கள திருமணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்துட்டா அப்போது வில்லியமுக்கு இந்த கென்லிச் ஹால் வந்து போகாது. ஏன்னா அவருக்கு பிறந்த பையனுக்கு வாரிசு ஆகிட்டதுனால அப்படி போயிடும். அதனால அவர் மிஸ்ஸஸ் கிளே வந்து சார் வால்டரை திருமணம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டுருக்காரும் போது என்ன ஆகிடுதுன்னா, எலிசபெத்துக்கும் இந்த நியூஸ் கேட்டுட்டு ஷாக் ஆகிடும். ஏன்னா வில்லியம் வந்து அவகிட்டையும் வந்து திருமணம் செய்கிற மாதிரி தான் பேசி வச்சுருக்காரு. ஏன்னா வந்து அவர் ஆன்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகினாலும் எலிசபெத்தையும் அப்பப்போ வந்து பார்த்து பேசி பழகின்னு தான் இருக்கார். இப்போ இவரோட உண்மையான ரூபம் என்னன்னு தெரிஞ்சதுனால 2 பேருமே வந்து கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் இருந்தாங்க. எலிசபெத்துக்கு இது ஷாக்காகவே இருக்குது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இப்போது மிஸ்ஸஸ் கிளே வந்து வில்லியமை கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கணுன்றதுக்காக சார் வால்டர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கணுன்றதுக்காக வில்லியம் வந்து இந்த ஏற்பாடெலாம் பண்ணுறாரு அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிடுது. அதே சமயத்தில் இந்த மஸ்க்ரோவ்ஸ் வந்து பேத்துக்கு வராங்க. ஏன்னா வந்து இப்போ லூயிஸா அதுக்கப்புறம் ஹென்ரிட்டா அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ கேப்டன் வென்ட்வர்த் வந்து ஹார்வேலுக்கு வரும்போது அவங்களையும் ஆனியும் பார்த்துட்டு அப்போ அவர் வந்து ஆனும் ஹார்வேலையும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசின்னு இருக்கும் போது யார் வந்து ஒருத்தரை விரும்பும் போது உண்மையாக இருக்காங்க, நம்பிக்கைத்தனமாக இருக்காங்க அப்படின்னு பேசும்போது ஆன் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட மனசில் வந்து காதல் வந்துடுச்சுன்னா என்ன ஆனாலும் சரி அது போகாது, அது கண்டிப்பாக இருக்கும். நமக்கு இல்லை இவர் நமக்கு கிடைக்க மாட்டாருன்ற சூழ்நிலையில் கூட அவர் மேலே இருக்கிற அன்பு நமக்கு போகாது அப்படின் போது வென்ட்வர்த்துக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு 19 வயசு இருக்கும் போதே அவங்கள வந்து வென்ட்வர்த்தை உண்மையாக வந்து விரும்பி தான் அவங்க திருமணத்துக்கு முதல்ல ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் மற்றவங்களாம் மனசை கழிச்சதுனால அவங்க வந்து என்கேஜ்மெண்ட்டை உடச்சிட்டாங்கன்னு. ஆனால் இப்போ பேசும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ அவளுக்கு ஏற்பட்ட காதல் இன்னும் என் மேலே இருக்குன்ற நம்பிக்கையில் அவர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அவர் மனசில் இருக்கிறத வச்சு எல்லாம் எழுதுகிறாரு. இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு வெளியில் ஆனும் வென்ட்வர்த்தும் பேசுகிறாங்க. 2 பேரும் ஒருத்தர்கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி
எனக்கு உன் மேலே இருக்கிற அன்பு இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு. அதனால் சரி நம்ம என்கேஜ்மெண்ட் வந்து புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ லேடி ரசல் கையில் வந்து ஆன் சொல்லும் போது அவங்களும் சொல்கிறாங்க, அப்போ இருந்த சூழ்நிலையில் நான் உனக்கு நல்லது செய்யறது தான் நினச்சேன், ஆனால் வென்ட்வர்த் வந்து இவ்வளோ ஒரு திறமையான ஆளுன்றது எல்லாருக்குமே இப்போ தெரியும், இப்போ அவர் நல்லாவும் இருக்கார், அதனால் நீ இப்போ அவருக்கு திருமணம் செஞ்சுக்கிறது நல்லது தான் அப்படின்னு. வில்லியம் வந்து பாத்தை விட்டு போயிடுறாரு. மிஸ்ஸஸ் கிளேவும் வந்து ஏன்னா வந்து வில்லியம் வந்து மிஸ்ஸஸ் கிளேவோட மனசை மாற்றிக்கிட்டு இருந்தார் இல்லையா, நீங்கள் வந்து வாட்டர் திருமணம் பண்ணாதீங்க அப்படின்லாம். இப்போ அவங்களும் வந்து வில்லியமுக்கு பின்னாடி போயிட்டு அவரோட மிஸ்ட்ரஸ் ஆகிட்டாங்க. அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மிஸ்ஸஸ் கிளே எப்படியும் வால்டரை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, அப்போ வால்டருக்கு பையன் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் எதுவுமே இல்லைன்றதுனால கிளென்சால் வந்து வில்லியம் தான் போகும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதே சமயத்தில் இங்கே ஆனும் வென்ட்வர்த்தும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வென்ட்வர்த் வந்து மிஸ்ஸஸ் ஸ்மித்துக்கு வேண்டிய உதவி எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வந்து வர வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாரு. அதே சமயத்தில் ஆனும் வந்து இந்த நேவி கேப்டனுடைய மனைவியாக அவங்களோட புதிய வாழ்க்கையை தொடங்குறாங்க. அப்படின்ற மாதிரி தான் கதை வந்து முடியுது. ரொம்ப அருமையான ஒரு கதை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.